ஏய் மலை 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 என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை? போக திருவாய் எதற்காக நீங்களை காப்பாற்ற வேண்டும்? என்னப்பா உனக்கு உன் மனசுல எந்த நேரம் உன் பேர் என்ன இன்னத்துக்கு இந்த மலை ஏறி உயிரே விட்டு இருக்கப்பா என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை இல்லாமல் பார்ப்போர் அனைவர்களை பார்த்து அனாதை என்ற பெயரோடு நான் எதற்காக வாழ வேண்டும்? அதனால ஐயா சாக சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை தான் உனக்கு அதுக்கு விஷயத்தை நான் சொல்றேன். சரி உன்னுடைய தாய் தந்தை உனக்கு கவலை பிரச்சனை அதுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு இருக்குது. நாகத்தட்ட இருக்கிறான் அங்க போனீங்கன்னா உன்னுடைய தாயை பார்க்கலாம். ஆமா நாகரத்னக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவன் பேரோ கற்பகம். கற்பகத்தை சதித்தா அப்படியே போனா பார்க்க முடியாது. கற்பகத்தை போய் நீ பைப் லைன் ஜெயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா உன்னுடைய தாயை அருமையா பார்த்தரலாம். அப்படியா? இதுதான் தகுந்த வழி. இப்போதே தெளிவாடியா கற்பகத்தை சதிக்கிட்டோம். தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். கொடுக்க வேண்டும் என்ற மனமடைத்த இன்னும் இதே அனந்தமங்கலம் நாடகத்தைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் ஐயா பாஸ்கரன் அம்பிகா இருவரும் இணைந்து எனது கலைக்குழுவின் கதாநாயகமாக இருக்கக்கூடிய ஐயா மலைவையாவூர் நாடகத்தைச் சேர்ந்த MK வெங்கடேசன் ஐயா அவர்களை பாராட்டி 51 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம்.
இருந்தாலும் இந்த நாட்டில் அமைச்சராக விளங்கக்கூடிய நாகரத்தனின் மகள் என்னுடைய பெயரும் கற்பகம் கற்பகம் என்ற பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆமாம், அன்தினமும் என் தந்தையை காண்பது வழக்கம். இப்பொழுதே சென்று என் தந்தையை காண வேண்டும். அப்பா 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 அந்த வானத்தை போல எனக்கு திருமணமா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? எனக்கு என்னப்பா வயசு ஆயிடுச்சு, இப்போ போய் திருமணம் சொல்றீங்களே? ஏன்பா எனக்கு திருமணம் தெரியாது. தாத்தா எனக்கு திருமணம்னா என்னாலே தெரியாது தாத்தா. என் மகளுக்கு திருமணம் என்ன தெரியாது? திருமணம் எப்படி இருக்கு சொல்லு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போறோம். எந்த கடைக்கு போறோம்? எந்த கடைக்கு? செருப்பு வாங்கறதுக்கு போறோம். இது விஷயம் அங்கதான் அடங்கி இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு செருப்பு வாங்கறதுக்கு போறோம். சரி, கடைக்காரன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? செருப்பு எடுத்து கீழே போடுவான். என்ன செய்வ? அந்த செருப்பு உள்ள காலை உள்ள விடுவேன், போட்டு பாப்பேன். அதை போட்டு பாப்பேன். முதல்ல போட சொல்ல எப்படி இருக்கும்? எப்படி தெரியுமா இருக்கும்? சும்மா டைட்டா இருக்கும். அப்படியே டைட் இருக்கும். அந்த ஒரு 4 முறை போட்டு கைட்டினா எப்படி இருக்கும்? அப்படி லூஸ் ஆயிடும். கல்யாணம் என்னடா ஏற்கனவே ஒரு காலம் வருது, குழந்தை கனவு விட்டேன். என்னடா விருப்பத்திங்கிற கல்யாணத்தை பத்தி சொல்றேன்னா செருப்பு கத்து சொல்லிக்கிறேன். தொடப்ப கட்ட அப்பா அப்பா தாத்தா எப்பவுமே இப்படிதான். அதெல்லாம் இருக்கட்டும்பா, எனக்கு இதுக்குள்ள கல்யாணம் எல்லாம் தேவையில்லை. நான் இப்பொழுது எனக்காக அமைச்சு வச்சிருக்கீங்களா கற்பகச்சோலை, அந்த கற்பகச்சோலைக்கு போயிட்டு ஆடி பாடி அங்க உள்ள மலைகள் எல்லாம் பறித்து ஆரமாக தொடுத்து வந்து நம் பூஜைக்கு கொண்டு வர போறோம்பா. உனக்கு இல்லாத சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது? என் மகன் என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். உனக்காக உருவாக்கப்பட்ட கற்பகச்சோலை. ஆடு விளையாடு பாடு, என்ன பண்ணுமோ பண்ணு. ஏற்பாடு பண்ணி வச்சு எது வெள்ளாடு? குழந்தைக்கு உறுதுணையா போனா சீக்கிரமா ஓடிவா. இப்பவே நம்ம கற்பகச்சோலைக்கு புறப்பட வேண்டும். எப்படி தெரியுமா? தோட்டத்திலே செம்பரளி தோட்டத்திலே புண்ண நினைச்சே இடிக்கிட்டு பாடுதையா என்ன நினைச்சே. செம்பரளி தோட்டத்திலே உன்ன நினைச்சே திடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசே. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரபமில்லே, சுத்து முத்து பார்க்கையிலே துடிக்குது மனசுக்குள்ள. செம்பரளி தோட்டத்திலே உன்ன நினைச்சே.
தோட்டத்திலே உன்னை நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசே அக்கம் பக்கம் யாருமில்லே ஆளுங்க அரவமில்லே சுத்து முத்து பார்க்கையிலே துடிக்குது மனசுக்குள்ள மரடி தோட்டத்திலே உன்னை நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசே தாத்தா, இந்த மலர்வன சோலை எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்தாச்சு. அதை பார்த்தீங்களா? ஆ. உயரத்திலே ஒரு அழகான மலர் உண்டு. அதை கூட்டு குழுங்க அதுவா? ஆமா. இப்ப என்ன பண்ண அந்த சொல்ற? மலர் எனக்கு வேணும். எப்பா ஏமா என்னால ஏற முடியாதும்மா. நான் முன்ன மாதிரியா இருக்கிறேன். இல்ல தாத்தா, அந்த மலர் எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு என்ன வயசாகுது? 18 ஆகுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாக்கா 19 ஆகும். அம்மால பல்லுகள்லாம் கொட்டி போடுவான் ஞாயிற்றுக்கிழமை வந்தா 18 காலை எடுத்து வைக்கிறான் அப்பதான் தாத்தா, நீ மட்டும் அந்த மலரை எனக்கு பறிச்சு தரலன்னு வச்சுக்க, அப்பா கிட்ட சொல்லிடுவோம் உன்னை. சரி எப்பா அவன் மோசமானவன். அவன் என்ன வாயில போட்டுக்குவான். ஆ. நீ உன்னை செய்ய நீ இந்த மரத்தை உக்காந்துரு. நான் அப்ப உரடு கட்டிக்கின்னு வரேன். என்னதா? உரடு ஒரடா? உரலாம் அமிக்கலாம் அது அறுப்பாங்க. என்னது? சொரடுகோல் சொரடுகோல். கட்டிக்கின்னு வரேன். ஆ. பயம் பத்திரமா இரு. அப்படியா? நான் வராத எங்கேயும் போக கூடாது. சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. நாங்க தத்தம் கொப்பம் வர மோசமான ஆளு. ஆமா. என்ன வாயில போட்டுக்குவான். ஆ, ஆ. நீ இங்கே இரு, நான் வந்து பறிச்சு தரேன். சீக்கிரமா போயிட்டு வாங்க. உடம்பு கட்டி வாடா பொண்ணாக்கு சொன்னோன்னே அது வேற ஆள் பார்த்துக்குவாங்க நீ வேலைக்கு பாரு என்ன இது? தாத்தா போனாரு, வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல. ஆனா அந்த மலரை பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்குது. தாத்தா வரத்துக்குள்ள நம்மளே எப்படியாவது ஏறி பறிச்சிடணும். ஆகட்டும். என்னங்க